கேட்டீங்கன்னா சொல்லலாம். ஓகே ஓகே. நான் என்ன மீன் அது உமா பெருசா இருக்கு? இந்த கோலா மீன். இது கோலா மீன் நம்ம காசிமேட்ல வர்றது, காசிமேட்ல பிடிக்கிறது. இது நம்ம காசிமேட் மீன். இது நம்ம இடத்துல கில்நெட் போச்சுன்னா இந்த மீன் கம்பல்சரி வந்து ஆகும். இது ரெகுலரா கிடைக்குமாண்ணா? ரெகுலரா நம்ம இடத்துல கில்நெட் போச்சுன்னா ரெகுலரா இந்த மீன் நம்மளுக்கு கிடைக்கும். இது இப்ப பாத்தீங்கன்னா நேத்து வந்த மீன். இது நேத்து வந்தது? இன்னைக்கு வந்த மீன். இது வந்து ஃப்ரெஷ் மீன் அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷா பதி இருக்கு. இது இப்ப காலையில வந்த போட்டு. இது பெரிய பெரிய லாஞ்ச்ல வருமாண்ணா? இது தங்கல் போட்டு போகுது இருக்குல்ல, 15 நாள் தங்கல் போட்டு. ஆமாமா, அந்த தங்கல் போட்டுல வர மீன். இது எப்படின்னா ஹோட்டலுக்கு நிறைய வாங்கலாம், வீட்டுக்கு நிறைய வாங்கலாம்? இது வீட்டுக்கு சாப்பிடலாம், விவரம் தெரிஞ்சவங்க சாப்பிடுவாங்க. இதை வந்து சிலர் வந்து கோலா மீன் இது பண்ணுவாங்க. ஆனா இதை சாப்பிட்டாங்கன்னா ரெண்டாவது விட மாட்டாங்க. பார்த்தா நீங்களே பேஜர் ஆயிடுவீங்க. அப்படியா? பாருங்க ஸ்லைஸ் எல்லாம் இந்த பொலந்து ஸ்லைஸ்க்கு பேர் பண்ணுவாங்க. ஆமா, பேர் என்ன சொன்னீங்க? ஸ்லைஸ் கிங் டேவிட் குமார். ஸ்லைஸ் கிங் டேவிட் குமார். காசிமேடு மீன் மார்க்கெட் வந்தீங்கன்னா பார்க்கலாம் அண்ணனை. நம்ம செல்வனோட சிஷ்ய புள்ள எப்படி வெட்டாரு பாருங்க. ஐயா நல்லா நீட்டா வருது. அப்படியே ஒரு ஸ்லைஸ் அப்படியே ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஒரு ரெண்டு மூணு மேல சாப்பிட முடியாது, திகிட்டிரும் போலையா? பாருங்க, ஓகேவா? அப்படியே ஒரு ஸ்லைஸ். அடுத்து நீங்க ஒரு சிஷ்ய புள்ளி உருவாக்குங்கண்ணா. நம்ம கிட்ட ஆயிக்கிறாங்க, அவங்க எல்லாம் வெளியில வேலை செய்யறாங்க. வெளியே ஆயிருக்கீங்க, மீனோட கத்து கொடுத்துறீங்க. ஆமா, நம்ம கத்துக்கிறதுனா எங்க அண்ணனை பார்த்து கத்துக்கணும். அதான் செல்வனை பார்த்து கத்துட்டீங்க. நீங்க செல்வனே தாண்டுறீங்க போலயே, அந்த அளவுக்கு பக்காவா வெட்டுறீங்க. ஐயோ, பாத்தீங்களா ஸ்லைஸ்?